நாட்டில் எவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்ருக்குது. ஆணவ கொலை, பாலியல் பலாத்காரம் அப்படின்னு எவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்ருக்குது. அதெல்லாம் சாருக்கு கண்ணு தெரியல. சாருக்கு என்னை தான் கண்ணு தெரியுது இல்லை சார்? சரி, நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்? பேட் கமெண்ட்ஸ் வீடியோ போட்டேன். பட் இப்போ போடலையே. என்னோடய ஐடியில் போய் ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள், நான் எவ்வளோ வீடியோஸ் பேட் கமெண்ட்ஸ் போட்டிருக்கேன் அப்படின்னு. கிட்டத்தட்ட கொஞ்சம் நாளாகவே நான் பேட் கமெண்ட்ஸ் வீடியோ போடுறதே கிடையாது. சும்மா டைம் பாஸ்க்கு எனக்கு என்ன தோணுதோ அதை தான் நான் போட்டுட்ருக்கேன். சரிங்களா? இதுக்கு முன்னாடி போட்டேன் தான், அதுக்கப்புறம் நான் போடுறது கிடையாது. சரிங்களா? சரி, அப்புறம் என்னமோ சொன்னீங்க, அவன் சொல்கிற. நான் என்ன உங்கள் வீட்டில் மாடு மெச்சனா? அவன் சொன்னோன்னு வச்சுக்கோ, என் மூஞ்சி குழப்பிடுவேன். பார்த்துக்கோ. என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? உனக்கு வியூஸ் ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும்னா வேறு ஏதாவது பண்ணி ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணு. அதை விட்டுட்டு அடுத்தவங்க கண்டென்ட்டை எடுத்து போட்டு ஃபாலோவர்ஸ் வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்காது. சரியா? எச்சத்தனமாக இல்லை? அதுக்கப்புறம் என்னமோ சொன்னியே, இன்ஸ்டாகிராமில் சம்பாதிக்கிறதுக்காக சோசியல் மீடியாவில் பேசுகிறாங்க அப்படின்னு. ஆமாம், இன்ஸ்டாகிராமில் சம்பாதிச்சு பின்னாடி ஒரு பேலஸை கட்டி வச்சுருக்கேன். வரியா? ஃப்ரீயாக இருக்கும்போது வந்து காட்டி தரேன் உனக்கு. சரியா? ஆமாம், இன்ஸ்டாகிராமில் சம்பாதிச்சு நீ எவ்வளோ மாளிகை வீடெல்லாம் கட்டியிருக்க? எவ்வளோ கட்டியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு. சரியா? இந்த வீடியோவுக்கு நான் ரிப்ளை வீடியோ போடக்கூடாதுன்னு தான் நினச்சேன். பட் காலையிலேயே மைண்டு இரிட்டேட்டிங் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் போட்டேன்.